அந்த வாட்சி எடுத்துட்டு வா. ரஹ்மான் ரஹீம் இங்கே பாருப்பா. இன்னா இன்ஷா அல்லாஹுல முஹ்ததூன் விளங்குதப்பா. நீ தெளிவுபடுத்தி காமிங்க, எங்களுக்கு நிறைய குழப்பமாக இருக்குது. ஏன்னா இன்னல் பக்கரத்தை ஷாபு ஹலைனா நீங்கள் சொல்கிற அந்த என்ன இருக்குது, நடுத்தரமான மாடுங்கிறது, மஞ்சள் நிற மாடுங்கிறதுலாம் நிறைய விலங்கு இருக்குது. எங்களுக்கு தெளிவாக என்னான்னு சொல்லுங்கங்க. இன்ஷா அல்லாஹுல முஹ்ததூன், இன்னா இன்ஷா அல்லாஹுல முஹ்ததூன், அல்லாஹ் நாடினால் நாங்கள் நேர்வழி காட்டப்பட்டு விடுவோம். அந்த அறுக்கப்பட வேண்டிய மாட்டின் பக்கம் நாங்கள் நேர்வழி காட்டப்படுவோம். அல்லது யார் கொலையாளியோ அவனின் பக்கம் என்ன செய்யப்பட்டுருவோம், நேர்வழி காட்டப்பட்டுருவோம். நான் இன்ஷா அல்லா சொன்னதுனால தப்பிச்சிட்டான், எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டான். இன்ஷா அல்லா மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா அவனால் என்ன செய்ய முடியாது, பிறகு நான் தெளிவுபடுத்தியிருக்க மாட்டானா. நம்ம இதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லா சொல்லிக்கிறணும். விளங்குதா? பலா தக்கூல் என்ன நீ செய்யின் இன்னி ஃபாயும் தாலியகதா இல்லா இன்ஷா அல்லா. எதுவாக இருந்தாலும் என்ன இருக்குது, நான் நாளைக்கு சரின்னு சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லா சொல்லியது இவரேன்டான். விளங்குதா? நபி ஸல்லல்லாஹு சில கேள்விகள் கேட்டு வந்தாங்க வேலைக்காரர்கள். நபி என்ன அந்த கேள்விக்கு என்ன செய்வார், பதில் சொல்ல. நபியை தவிர யாராலும் பதில் சொல்ல முடியாது. விளங்குதா? நபியாக இருந்தால் சொல்லணும். 3 கேள்வி கேட்டானுவோம். என்ன கேள்விலாம்? அதாவது குகைவாசிகள்னா யார், அசாபுல் கஹ்ஃப்னா யார், துல்கர்னைன் இஸ்கந்தர் பாதுஷானா யார், ரூஹுனா என்ன, 3 கேள்வி கேட்டு வந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்கிறேன்ட்டாங்க. நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க நபின்னு விளங்கிட்டாங்க. ஏன்னா பொய் சொல்கிறதா இருந்தால் உடனே சொல்லிடுவாங்க. பொய் சொல்கிறதா இருந்தால் என்ன செய்வான், உடனே சொல்லுவான். நாளைக்கு சொல்கிறான்னு சொன்ன உடனேயே சரி இவங்க நபி தான், இவங்க யார் தான், இவங்க நபி தான் விளங்கிட்டாங்க. ஏய், ஆனால் நாளைக்கு வகி வரல. மறுநாள் இதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாளோ எவ்வளோ ஆகிடுச்சான். ஏன் வரல வகி அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ தான் அவங்க நினச்சாங்க நம்ம இன்ஷா அல்லா சொல்லலை, அதனால தான் இப்படி இன்ஷா அல்லா நாளைக்கு சொல்கிறேன்னாங்க. உடனே வகி வந்துடுச்சு. உடனே வந்த உடனே என்ன தான் ஆகி தெரிஞ்சிச்சு, வலா தக்கூல் என்னலி செய்கிற எதற்கும் நபியை நீங்கள் சொல்லவே வேண்டாம். வலா தக்கூல் செய்னி வாய்ந்தாலி அதை நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. இல்லா இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா சொல்லி எதுவிறேன். இன்ஷா அல்லா சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா 40 நாளைக்கு பிறகு தான் வகி இறங்கிச்சான். விளங்குதா? இன்ஷா அல்லா சொல்லாத நான். அதுக்கடுத்து நிசல் உனக்கு அணிதில் கருணை அதை பற்றி வளர்க்கணும். அதெல்லாம் போயிட்டு வேணுமா. விளங்குதா? துல்கர்னைன் பாதுஷானா யார், ரூஹுனா என்ன, இசல் உனக்கு அணி ரூ குலி ரூஹுமின் அமிரி ரப்பி 3 தான். மா ஊத்தி துணி எளிமை இல்லா கலீலா. அது ரூஹுங்கிறது என்ன இருக்குது, என் ரப்பினுடைய உத்தரவு. விளங்குதா? அதை பற்றி நான் விளக்குவேன், உங்களுக்கு விளங்காது. மா ஊத்தி துணியில் எளிமை இல்லா கலீலா, உங்களுக்கு கம்மியான அறிவு தான் இருக்குதுன்ட்டான். அதுக்கு குகைவாசிகள்னால் யாருன்னா சொல்லிட்டானே. விளங்குதா? பெரிய ஒரு இதாக 300 வருஷம் தூங்க வச்சு எழுப்புறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒன்றுமே இல்லாத ஆளுவலையெல்லாம் நான் படைச்சிருக்கேனே, இதோட வேறு என்ன? ஒன்றுமே இல்லாத ஆளுவலையெல்லாம் படைச்சிருக்கேன், இதை விட இதை கொண்டு வர்றது பெருசா ஆன்ட்டான். விளங்குதா? இப்போ எழுதி சொன்னான்னு வருது. அது இவனும் இதே மாதிரி இன்ஷா அல்லா சொல்லிட்டான். இன்ஷா அல்லா சொன்னதுனால அல்லா காமிச்சு கொடுத்துட்டான். ஆனால் ரொம்ப ரேட்டு கொடுத்து என்ன ஞானுவோ அதை வாங்கினானுவோ. தோல் நிறைய அந்த மாட்டை அறுக்கணும். அறுத்து தோல் நிறைய தங்க காசு, தோல் நிறைய தங்க காசு. அந்த நேரத்தில் 3 தீனாரம் எவ்வளோ தான், எத்தனை தீனார் தான், ஒரு 3 தீனார் தான் அந்த மாட்டுக்கு. அதனால் தோல் நிறைய தங்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு. விளங்குதா? அந்த சொத்தை வில்ல விற்றானுவோ. யார்? அவன் அம்மா பணக்காரன் செத்து போனான் இல்லைப்பா. அந்த பணக்காரனுடைய எல்லா சொத்தையும் விற்கப்பட்டுச்சு. விற்று அந்த காசை கொண்டு வந்து கெட்டினானுவோ. விளங்குதான்னு கேட்டேன். அந்த உறுப்பு எடுத்து அடித்த உடனே இவன் தான் கொலை செஞ்சான்னு சொல்லிடுச்சு. அவனுங்க வெட்டவும் பட்டானுவோ. பார்த்தீங்களா? அடுத்தவனும் காசை பணத்தை வச்சு நம்மளால் ஒன்றும் வாழ்ந்துட முடியாது. இருந்து வரலாறு சொல்லி காமிங்க. விளங்குதப்பா? பார். இன்னா இன்ஷா அல்லாஹ்ல முஹ்ததூன். விளங்குதப்பா? நாங்கள் நேர்வழிக்கு அல்லா நாடினாலும் நாங்கள் நேர்வழி காட்டப்பட்டுருவோம். இலல் முராதி தபுஹா, எந்த மாடு அறுக்கப்படுவதை நாடப்பட்டதோ, எந்த மாடு அறுக்கப்படுவதை நாடப்பட்டதோ அந்த மாட்டின் பக்கம் நேர்வழி காட்டப்பட்டு விடுவோம். அவ்வியல் காத்திரி, கொலைகாரனின் பக்கம் நாங்கள் நேர்வழி காட்டப்பட்டு விடுவோம். இன்ஷா அல்லாஹ் அறுக்கப்படக்கூடிய மாட்டின் பக்கம் நேர்வழி காட்டப்படுவோம், அல்லது கொலைகாரனின் பக்கம் நேர்வழி காட்டப்படுவோம். யாரு கொலைகாரன் தெரிஞ்சு போயிடும். அபில் அதீஷரீபில் வருகிறது, லவ்லம் எஸ்தசுனு, அவர்கள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் இருந்திருந்தால், லமா புய்யினத்திலகும் ஆகிரளபது, கடைசி வரை கியாம நாள் வரை அந்த மாட்டி அவர்களுக்கு விளக்கப்பட்டிருந்திருக்காது.
விளங்குச்சப்பா? சரி, இப்போ எப்பா இங்கே ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறாங்கப்பா. இப்போ ஏய் தம்பி, உலகத்தில் உள்ள எல்லா ஹவாதிசுகளும் விளங்குதா, எல்லா செயல்களும் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு தான் இருக்கிறது. அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாவுடைய மஷீத் இல்லாமல் எதுவும் நடக்கும். வந்து பாருங்க, ஏய் இன்னல்லா ஏமுருக்குமன் ததுபு பக்கரா, மாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். இப்போ மாட்டை அருங்கன்னு சொல்கிறான். அவனும் என்ன சொல்கிறான்? இன்ஷா அல்லான்னு சொல்கிறான். விழுந்தர்கல்ல. அப்போ அம்முரு போட்டோம்னா கட்டாயம் இது நடக்கணும்னு தேவையில்லை. அல்லாவுடைய மஷீத் இருந்தால் தான் நடக்கும். அது அப்படிதானப்பா? அல்லாவுடைய மஷீத் இல்லாமல் என்ன செய்யாது, எதுவும் நடக்காது. ஆமீனுங்கிறான், ஈமான் கொள்ளுங்கள்ங்கிறான். எல்லாருமே ஈமான் கொள்கிறான். வழுபுதுங்கிறான், எல்லாருமா வந்து வணங்க இபாதத்து செய்கிறான். அல்லாஹ் உத்தரவு போடுறதுனால கட்டாயம் இது நடக்கிறது வாஜிபெல்லாம் கிடையாது. அல்லாவுடைய மஷியத்து வேணும். அதனால தான் பாங்கு சொல்லும்போது கேளுங்க, நிறைய ஞானங்கள் இருக்கிறா. பாங்கு சொல்லும் இதா சமீத்தும் இதா கூலும் இஸ்லமாய கோல் மாதின், பாங்கு சத்தத்தை கேட்டால் மாதின்னு சொல்கிற மாதிரி சொல்லுங்கன்னு வருது. அவர் அல்லாஹுபர் அல்லாஹுபர்னா நீங்களும் அல்லாஹுபர் அல்லாஹுபர் சொல்லுங்கள். அவர் அஷத் அல்லா இல்லா இல்லல்லா என்று சொன்னால் நீங்களும் அஷத் அல்லா இல்லா இல்லல்லா என்று சொல்லுங்கள். அவர் அஷத் அன்னம் ஒரு சூழ்லா என்றால் நீங்களும் அஷத் அன்னம் ஒரு சூழ்நாட்டுங்க. ஆனால் ஐயால் சலா ஐயால் போலான்னா ராஹரோட கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லணுங்கிறாங்க. விளங்குதா? ஹவுக்கலாவை சொல்லணும். ஐயால சலா தொழுவைக்கு வாருங்கள், ஐயால சலா தொழுவைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஐயால் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். லாஹுல வலா குவத்த இல்லா பில்லா. விளங்குதா? லாஹுல பாவத்தை விட்டு எந்த திரும்புதலும் இல்லை. இங்கே வெற்றிக்கு வாங்க, தொழுவைக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த நல்ல மனுஷருக்கு சக்தியும் இல்லை. இல்லா பில்லா இல்லா அலியுல் மகத்தான அல்லாஹ் சுப்ஹானஹு உதவி இருந்தாலே இது. அல்லாவுடைய உதவி இருந்தால் தான் எங்களால் வெற்றிக்கு வர முடியும், தொழுவைக்கு வர முடியும். லாஹுல வலா குவத்த இல்லா பில்லா. இல்லைப்பா? அப்போ அல்லாவுடைய மஷியத் இருக்கணும், அப்போ தான் தொழு வர முடியும், வெற்றிக்கு வர முடியும். எல்லாருலாம் வர முடியாது. அப்போ அருங்கேன்னு சொல்கிறான், ஆனால் இன்ஷா அல்லான்னு சொல்கிறான். அல்லா விளங்குதப்பா? அவனுக்கு சொன்னாங்க தான் அல்லாவுடைய நாட்டு என்னது நடக்கும். அல்லாவுடைய மஷியத்து இல்லாமல் நடக்காத. அம்ரு வேற, மஷியத்து வேற. அம்ரு வேற, அல்லாஹ் உத்தரவு போடுவான் நடக்கணும்னு அவன் நாடணும். உழப்புதுன்னு சொல்கிறான், எல்லாருமா வணங்குறான். ஈமான் கொள்ளுங்க, எல்லாருமே ஈமான் கொண்டான். அல்லாவுடைய மஷியத்து வேணும். இன்னக்கு லா தகுதிவன் அபுத்த வலாக்கின்னல்லா ஈதி மையேஷாங்கிறான். நீங்கள் எப்படியாவது அபு தாலிபை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இதாயத்துக்கு. வலாக்கின்னல்லா ஈதி மையேஷா, அவன் நாடக்கூடியவர்களைத்தான் இதாயத்துக்கு கொண்டு வருவான். இஸ்லாமிய மாளிகைக்குள் எல்லாரும் வந்து விட முடியாது. அல்லாவுடைய மஷியத்து வேணும். அது சொல்லி விளங்குதான்னு கேட்டேன். அப்போ அம்பரு வேற, இராதா வேற. முத்தசிலாக்கள் ரெண்டும் ஒன்றுங்கிறான். முத்தசிலாக்கள் என்ன செய்கிறான்? அம்ரும். அப்போ ஏன் சொல்லணும்? இன்ஷா அல்லாவை ஏன் சொல்லணும்? மாட்டு அருங்கோடு நிப்பாட்ட வேண்டியதுன்னு. ஏன் மஷீத் இல்லாமல் வர முடியாதாம்ல, எதுவும் நடக்காதுங்கிறத தான் காமிக்குது. இன்ஷா அல்லா ரைட்டப்பா? அதை தாங்க பேசுகிறாங்க. ஏய் வாய்த்தஜ பிகி, எப்படி இன்ஷா அல்லா, ஏய் இன்ஷா அல்லால மூத்ததூன் என்ற அல்லாவுடைய சொல்லை கொண்டு அசாபுனா சுன்னத்துல் ஜமாத் கொள்கையில் உள்ள நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் அசாபுகள் எல்லாம் சொல்கிறாங்க. அல்லா அண்ணல் அவாதிச, உலகத்தில் உள்ள அனைத்தும் விளங்குதா? அண்ண ஜமீல் அவாதிசி விளங்குதா? ஏய் அண்ணல் அவாதிசன்னா அண்ண ஜமியல் அவாதிஸ் அலிபுலாமதுக்கு உள்ளதுப்பா. முலாபுக்கு பரமா வந்திருக்கல. அண்ண ஜமியல் ஆதிசி, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் இராதத்தில் தாரா, அல்லாஹ் சுப்ஹானஹு இராதாவை கொண்டு தான் நடக்கிறது என்பதன் மீது ஆதாரம் அளிக்கிறான். அல்லாவுடைய மஷியத் இல்லாமல் நடக்காது. மேலும் அண்ணல் அம்ர, அம்ருங்கிறது அது என் பக்குவத்தில் இல்லாமல் போய்விடும். அனில் இராதத்தி, இராதாவை விட்டும் இல்லாமலும் போகும். ஏய் உத்தரவு போடுறான் அடுங்கன்ட்டுன்னு விழுதர்கள். உத்தரவு போடுறதுனால நடத்தணும் அர்த்தம் இல்லை. ஈமான் கொள்ளுங்கள்னு சொல்கிறான், இபாதத்து செய்யுங்கிறான், யாயுன்னா சுகபுதுங்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டதுனால எல்லாரும் இபாதத்து செய்வான்னு அர்த்தம் இல்லை. செய்யணும், வாஜிபு தான். ஆனால் நடக்கிறது வாஜிபான்னா இல்லை. அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் நானவங்க தான் இபாதத்து செய்வாங்க, அல்லாஹ் நானவங்க தான் இதாயத்து வருவான். எடுத்தானப்பா? இல்லை விளங்குதுடா? அண்ணல் அம்ரு, அம்ரு அது என் பக்குவ செல்சியம் இல்லாமலும் போகணும். இராத்தி இராதா விட்டும் இல்லாமலும் போய்விடும். அல்லாவுடைய நாட்டத்தை விட்டும் அந்த அம்ரு இல்லாமல் போகும். ஓகுதுங்கிற அம்ரு இல்லாமல் போகும். ஆமீனுங்கிற அம்ரு இல்லாமலும் போகணும். ஆனால் அவன் சொல்ல வேண்டியது சொல்லிடுவான். அல்லாஹ் நான் மட்டும்தான் வர முடியும். இல்லை விளங்குதா?
நம்ம இல்லா இப்படி இல்லைன்னு இருந்தா அம்ரு வேற இராதா வேற என்று இருந்தால் லம் யக்குல்லி ஷருத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த ஷருத்துக்கு பாது இதற்கு பிறகு அம்ரு போட்டதற்கு பிறகு அல்லாஹ் மாட்டை அறுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறான் என்று அம்ரு போட்டதற்கு பிறகு இந்த ஷருத்துக்கு இருக்காது மயனன் எந்த அர்த்தமும் இருக்காது. ரைட் தானப்பா? இன்ஷா அல்லாங்கிற ஷருத்து தானப்பா அது. இல்லா அப்படி இராதா வேற அம்ரு வேறங்கிறது இல்லாமல் இருந்திருந்தால் லம்யக்குள்ளி ஷருத்தி பாதல் அம்ரி உத்தரவு போட்டதற்கு பிறகு இந்த ஷருத்துக்கு இருந்திருக்காது மயனன் எந்த அர்த்தமும் இருந்திருக்காது. அப்போ நான் அம்பர் போட்டாலும் தான் என் மஷியத்து வேணும், என் மஷியத்து இல்லாமல் எதையும் செய்ய முடியாதுங்கிறத காமிக்கிறான். ஆனால் மோத்தசிலாக்கள் ரெண்டும் ஒன்றுங்கிறான். என்னது? அம்பரும் மஷியத்தும் ஒன்று தான் ஆங்கிறான். அதெல்லாம் கிடையாது, அம்பரு வேற மஷியத்து வேற. விளங்குச்சப்பா? மேலும் விளங்குதப்பா? ஒரு மோத்தசிலா கர்ராமியா, மோத்தசிலாக்களும் கர்ராமியாக்களும் அல்லாஹ் ஹுதூசில் இராதா அல்லாவுடைய இராதாவும் ஆதீஸ்ன்னு சொல்கிறானு. இல்லை அல்லாஹ் நாடினால் எதுக்கு கேளுங்க, மாட்டை அருங்கன்னு சொல்லிட்டான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அப்போ அல்லாவுடைய உண்மையிலே தான் நாடுறான் அல்லாஹ். அதுவே அல்லாவுடைய இராதாவும் என்ன செய்கிறானுவா ஆதீசன். அப்படி கிடையாது, ஏற்கனவே அல்லாஹ் நாடினது இப்போ வெளிப்படுது, அவ்வளோதான். இதை இப்போ நம்ம 2026 26 25 26 25 2025 பட்டம் வாங்குறது 26. அப்போ 25 26 நீங்கள்லாம் 7வது சூரா ஓதுவீங்க, வைலாவி ஷெரீப் பாடம் நடக்கும், புகாரி ஷெரீப் பாடம் தஜ்ஜத் நடத்துவாங்க. ஆனால் அல்லாவுடைய இராதாவில் ஏற்கனவே இருந்துச்சு, அல்லாவுடைய இராதாவில் இருந்தது, இப்போ துஹூர் ஆகுது, அவ்வளோதான், வெளிப்படுது. இராதா முந்தி இருந்ததுனால தான் அப்படி நடக்குது. நீங்கள்லாம் 25 26 ஓதி 26 பட்டம் வாங்குவீங்க, 2026 பட்டம் வாங்குவீங்க, ஓதுவீங்க. அன்றைக்கி ஏற்கனவே அல்லாவுடைய இராதாவில் இருந்துச்சு. அந்த இருந்தது இப்போ துஹூர் ஆகுது. தல்லுக்கு இப்போ இராதாங்கிறது எப்பவுமே நடந்துருச்சு. இராதாங்கிறது ஏற்கனவே அல்லாவுடைய மௌலூமாத்தில் இருந்துச்சு, இருந்தது இப்போ வெளிப்படுது. ஆகவே இராதாவையும் முடிச்சு இந்த மாடுவோ என்ன செய்யறான் மோத்தசிலா அவாதீசுங்கிறான். அல்லாவுடைய செயல்கள் அத்தனையுமே என்னதான் கதீம் தான். அல்லாஹ் எப்படி கதீமோ அவருடைய சிவாத்துகள் எப்படி கதீமோ அவருடைய அஃபால்களும் கதீம் தான். விளங்குதா பையில கொஞ்சம் மண்டையோடு வச்சா தமிழ் விளங்கும். இதில் விளங்குதா? அல்லாஹ் எப்போமோ நாடிட்டான், அது நாடுறது இப்போ நடக்குது. இல்லை யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் அலி இஸ்லாமுடைய வரலாறு சொல்கிறான், நபிமாருடைய வரலாறுலாம் சொல்கிறான். இது இப்போ நடந்தது ஆதிசு, ஆனால் ஏற்கனவே அல்லாவுடைய மாலுமாத்தில் இருந்ததே இப்போ ஊராகுது. விளங்குதா? அதை கவனிச்சு தான் கதீமுங்கிறோம். கலாமுல்லாஹி தாலா கதீமுங்கிறமே அல்லாவுடைய மாலுமாத்தில் உள்ளது தான் லாயிராவுச்சு. ரைட்டா? விளங்குது? ஆதம் அலி இஸ்லாமை படைச்சது ஆதிசு, ஆனால் படைப்பாங்கிறது ஏற்கனவே இருந்தது தான், அல்லாவுடைய மாலூமில் இருந்தது இப்போ லாயிராயிருக்கு. ரைட்டா? இப்போ காணமீனல் காவிரின்னு அல்லாவுடைய இல்மில் ஏற்கனவே காபிராக தான் இருந்தான். ஏதோ சுஜூது செய்ய மறுத்ததுனால இல்லை, ஏற்கனவே அல்லாவுடைய இல்மில் அவன் காபீர் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு பேர் இருந்தாலும் எதற்கிட்ட ஆபிது தக்கியுல்லா வலியுல்லான்னா அவனுக்கு பேர் இருந்துச்சு. ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு பேர் மல்லிபூர் மலக்கூத்துலாம் இருந்துச்சு. அல்லாவுடைய இல்மில் அவன் இப்லீஸ்ன்னு தான் இருந்துச்சு. விளங்குதப்பா? அவன் காஃபீர் தான் இருந்துச்சு. அந்த குஃப்ர் இப்போ வெளிப்பட்டுச்சு அவன் சஜ்ஜாச்சியை மறுத்த உடனே. விளங்குதா? எனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்குது. அதைத்தான் இந்த மாடுவை ஒன்று கிடக்கணும்னு வளர்றான். ஒரு மோத்தசிலாவல் கர்ராமியா, மோத்தசிலாக்களும் கர்ராமியாக்களும் அல்லாஹ் ஹுதூசில் இராதத்தி அல்லாவுடைய இராதாவும் ஆதிஸ் என்று சொல்கிறார். அல்லாஹ் 4 நாள் நாங்கள் செஞ்சிருவோம். அப்போ அல்லாவுடைய இராதா அல்லாஹ் நாடும்போது அது வருது. அப்போ ஹாதிஸ் தாங்கிறான். அல்லாஹ் மாட்டை அறுக்க நாடிட்டோம்னா நாங்கள் அறுத்துருவோம். அப்போ அல்லாவுடைய மஷியத்து ஆதிஸ் தானேங்கிறான். அப்போ உஜீபைக்கு பதில் சொல்லப்படுது மாடுவலா. இப்போ உஜீபை பதில் சொல்லப்படுது பி அன்ன தயலீக்க பேத்திபாரி தல்லுக்கி. பி அன்ன தயலீக்க இந்த சம்பந்தம் பேத்திபாரி தல்லுக்கை கவனித்தா இருக்கும். தயலீக் எதை கொண்டு தல்லுக்கை கவனித்து இந்த சம்பந்தப்படுத்துறதுங்கிறது இன்ஷா அல்லா அல்லா நாடினான் சொல்கிறோம்ல, அந்த தயலீக்கு அன்ன தயலீக்க இந்த சம்மந்தப்படுத்துறதுங்கிறது பேத்திபாரி தல்லுக்கை கவனித்தா இருக்கும். அப்போ தல்லுக்கை கவனித்தது ஆதிசே. ஆனால் ஏற்கனவே அல்லாஹ் நாடி வச்சிருக்கிறது என்னது? அது கதீம் தான். ரைட்டப்பா? விளங்குச்சப்பா? தயலீக் ஆகிறது பேத்திபாரி தல்லுக்கி. சம்மந்தப்படுத்துவதுங்கிறது சம்பந்தமாவதை கவனித்தார். சம்மந்தப்படுத்துறதுங்கிறது மாட்டா இருப்பான் 26 ஓதுவ, 25 ஓதி 26 பட்டம் வாங்குவ இறுதி இப்போ நடக்குது. ஆனால் ஏற்கனவே எல்லாம் நாடிட்டான். விளங்குதா? சரி,
அடுத்து எங்களுக்கு கொஞ்சம் உடம்புதுங்க, நீங்கள் சொல்கிற மாடு எங்களுக்கு கொஞ்சம் நல்ல விளக்கமாக சொல்லுங்கன்னு உடனே காலை மூசாலன் சொன்னாங்கப்பா, இன்னும் அந்த மாடு இன்னும் அல்லாஹ் தாலா எப்போது சொல்லுகிறான், இன்னகா அந்த மாடு பக்ரத்துன் ஒரு மாடாக இருக்கும். இப்படிப்பட்ட மாடு லா ரலூலுன் துசீருலர்த பூமியை உழுதோ ஒலா தஸ்கில் அரிச வேளாமைக்கு தண்ணீர் போட்டியோ இழிவுபடுத்தப்படாத மாடு. அதில் விளங்குதுடா. இந்த லாவுக்கு கயிறுடைய அர்த்தமா? லாவுக்கு என்ன அர்த்தம்? கயிறு கயிறு கயிறுல லா இலாஹ இல்லல்லா இருக்குல்ல, லா இலாஹ இல்லல்லா, அந்த இல்லாவுக்கு கயிறுடைய அர்த்தம் வாங்க. அது இஸ்திஸ்னா முத்தசிலும் கிடையாது, முன்கத்தியும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர உண்டான கடவுள் இல்லை, அது வஸ்ஃபு. அது இஸ்திஸ்னா முத்தசிலும் கிடையாது, முன்கத்தியும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாங்கிறது விளங்குது. அதே மாதிரி இந்த லாங்கிறது கயிறுடைய அர்த்தமா? கால மூசா சொன்னாங்க, இன்னஹு யகூல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இன்னஹா அந்த மாடு இன்னஹா அந்த மாடு பக்கரத்தின் ஒரு மாடு லா வலூருன் துசீர், அந்த பூமியை உழுதோ வலா தஸ்கில் அரிச வேளாமைக்கு தண்ணீர் போட்டியோ இழிவுபடுத்தப்படாத மாடு. ஐ லம் துதல்லல், அந்த மாடு இழிவுபடுத்தப்பட்டிருக்காது. இல் கிராபி பூமியை உழுதோ சக்கியில் அரிச, விளங்குதா விளங்குதா, சக்கியில் ஹுரூசி, ஏய் சக்கியில் ஹுரூசி வேளாமைக்கு தண்ணீர் போட்டியோ பூமியை உழுதோ இழிவுபடுத்தப்படாத மாடு. என்ன மாடு? தண்ணீர் போட்டியும் இருக்காது, வேலை செஞ்சிருக்காது, பூமியை உழுது இருக்காது அந்த மாடு. அப்படிப்பட்ட மாடு. லா தலூல் என்பது சிவத்துல் பக்கரத்தி, பக்கரத்துக்கு சிவத்தாக இருக்கும். லா தலூல் இருக்குல்லப்பா, அது எதுக்கு சிவத்தான்? பக்கரத்துக்கு சிவத்தான். வலா தலூல், லா தலூல் இருக்குல்லப்பா, லா தலூல் என்பது சிவத்துல் பக்கரத்தி, பக்கரத்துக்கு சிவத்தாக இருக்கும். இமானா கைரி தலூல், இழிவுபடுத்தப்படாத மாடு. பலஸ்தானியத்து ரெண்டாவது லா இருக்குல்ல, வலா தஸ்கில் அரிச, அது மசீதத்துனது ஜாயிதா இருக்கும். நீ தைக்கீரில் ஊலா, முந்தின லாவை தைக்கீரி செய்வதற்கு ஜாயிதான லாவாக இருக்கும். இது இசுமு இல்லை, இதில் முக்கியமான செய்திடா. லா தலூன்னு கயிறுடைய அர்த்தம் இசுமுன்ட்டோம். ரெண்டாவது லா ஹருபு, அந்த அர்த்தத்தை தைக்கீரி செய்ய வருது, ஆனால் ஜாயிது தான். அது இல்லாமலேயும் இங்கே அர்த்தம் வந்துடும். லா தலூலுன் தஸ்கில் அரிசனாலே அர்த்தம் வருமில்ல. விளங்குதப்பா, இதெல்லாம் சாயுதா கொண்டு வருவாங்க, விளங்குதா? அப்போ லசானியத்து ரெண்டாவது லா மசீதத்துன், தைக்கீதில் உலா, முந்தின லாவை தைக்கி செய்வதற்கு ஜாயிதான அருப்பு லா. அது மேலே உள்ள லா கயிறுடைய அர்த்தம் இஸ்மு. அது எதுக்கு சிவத்து? பக்கரத்துக்கு சிவத்து. ஒரு ஃபேலானி, இது ரெண்டு ஃபேலும் துசீருல் அறுது தஸ்கீன் இருக்குல்ல, ரெண்டு பேரும் சிவத்தா தலூல், தலூலுக்கு சிவத்தாக இருக்கும். ஏன் விளங்குதரா? இல்லை, தலூலுக்கு சிவத்து துசீரு தஸ்கிங்கிறது. தலூலுங்கிறது பக்ரத்துக்கு சிவத்து. எதுக்கு சிவத்து? இல்லை விளங்குதா? கண்ணௌகியில் சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. லா தலூலுன் முசீரத்துன், லா தலூலுன் முசீரத்துன் வ சாக்கியத்துன், நீர் போட்டியோ உழுதோ இழிவுபடுத்தப்படாத மாடுன்னு அர்த்தம். ரைட்டப்பா? எப்படி அர்த்தம் வைக்கணும்? லா தலூலுன் முசீரத்துன், ஏர் உழுதோ, சாக்கியத்துன் நீர் போட்டியோ இழிவுபடுத்தப்படாத மாடுன்னு அர்த்தம். க்ளீனாக வந்துருச்சா? சரி, இப்போ லாவுக்கு கயிறுடைய அர்த்தம்னு சொல்லிட்டோம். அது என்ன இருக்குது? பக்கரத்துக்கு சிவத்துன்னோம். இப்போ சொல்கிறாங்க இந்த லாவுக்கு ஜின்ஸ் என்ன வச்சுக்கிறாளான்னு அர்த்தம் வைக்கலாமா? நம்ம என்ன லா இல்லைன்ட்டோம், லைஸோடைய அமலா அமல்ச்சிரலா இல்லைப்பா கயிறுடைய அர்த்தம்னோம். இப்போ அது ஜின்ஸ் என்ன வச்சுக்கிறலாங்க என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? லா தலூல, எந்த இழிவும் படுத்தப்பட்டிருக்காத மாடு. லா தலூல, லா தலூல சாபித்துன்னு வரும். லா தலூல ஜின்ஸ் என்ன வச்சுக்கிறலான்னு அப்படி தானே? லா தலூல எந்த இழிவும் சாபித்தும் படுத்தப்படாத மாடு என்ன அர்த்தம் வைக்கணும்? ஜின்ஸ் என்ன வச்சுக்கலான்னு அர்த்தம் வைக்கிறாங்க பாரு. குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. லா தலூல பி ஃபத்தஹி, ஃபத்தஹி கொண்டு லா தலூல என்று ஓதப்பட்டிருக்கு. ஐத்து அது கவுலிக்கு நீ சொல்கிற மாதிரியான். மரர்த்து பி ரஜினின் மனிதனை கடந்தேன், லா பகீல வலா ஜபான, கஞ்சனாக இல்லாத கோழையாக இல்லாத ஒரு மனிதனை கடந்தேன். கஞ்சனாக, இந்த கஞ்சனாவும் இல்லாத கோழையாகவும் இல்லாத மனிதனை கடந்தேன்.
அப்போ இது ரஜிலுக்கு சிவத்து லாபகியில் வராஜபானங்கிறது ரைட்டா. ஐதுகுவ அவன் எந்த கஞ்சனும் இல்லாத அவன் எந்த கஞ்சனும் இல்லாத எந்த கோழைத்தனம் இல்லாத மனிதனை கடந்தேன். முடிஞ்சு போச்சா. இன்சனை விச்சின்றலான்னு கொடுக்கலாம். அப்பவும் அது சிவத்து தான் ரைட்டா. சரி. அதுக்கடுத்து துஸ்கின்னு படிக்கலாமா? எப்படி இல்லை லா தஸ்கீல் அரிசன் லா தஸ்கீல் அரிசன் தானப்பா இருக்கு. ஒலா துஸ்கீல் அரிசன் இருக்கு. அப்போ அல்லா அது எதுலேருந்து வந்து அஸ்கா இஸ்கியிலிருந்து வரும். எதுலேருந்து வரும்? ஓ துஸ்கி என்பது மீன் அஸ்காவிலிருந்து வந்தது. சரி வா, முடிஞ்சு போச்சுங்க. அப்போது மேலே கொண்டு ஜாயின்ட் பண்ணு. அந்த மாடு பூமியை உழுதோ வயலுக்கு நீர் போட்டியோ இழிவுபடுத்தப்படாத மாடு. முசல்லமத்துன் குறைகளை விட்டும் சலாமத்தாக்கப்பட்ட மாடு. மாடு அது என்ன மாடு? நீ எல்லா குறைகளை விட்டு நீக்கியிருக்கிறான். அல்லது அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அதை போட்டு பாடப்படுத்தலை. வயலை உழுத வைக்கி தண்ணீர் போட்டை வச்சு இழிவுபடுத்தப்படாத மாடுங்க அப்படி கொண்டு போகணும். முசல்லமத்துன் சல்லம அல்லாஹூ மினல் ஒய்யூபி குறைகளில் இருந்து அந்த மாட்டை அல்லாஹ் சலாமத்தாக்கிய மாடு. அகலுகா அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர்கள் மினல் அமளி விவசாயி வேலையிலே ஈடுபடுத்துவதிலிருந்தும் சலாமத்தாக்கப்பட்ட மாடு. அல்லாவே அதுக்கு எந்த குறையும் வைக்கலைன்னு அர்த்தம் வைக்கலாம். அகலுகா அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அமல்னா விவசாய வேலை, விவசாய வேலைகளிலே ஈடுபடுத்தி குறைபடுத்தப்படாத மாடுன்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் வைக்கலாம். அதுக்கு எந்த குறையும் கிடையாது. வேலையெல்லாம் செய்யாத மாடு, விவசாய வேலையெல்லாம் செஞ்சு உள்ள மாடு கிடையாது. அல்லா இந்த ஐபம் வைக்கலைன்னு அர்த்தம் வைக்கலாம். அல்லது மஞ்சள் நிறத்தை தவிர வேறு மஞ்சளே நிறமே இல்லாத மாடுன்னு அர்த்தம் வைக்கலாமா? என்னது லாசியத்தை பியான்னு வருது, அதைத்தான் விளக்குறாங்களாம். முசல்லமத்தை தான் லாசியத்தை விளக்குது. அதுக்கு பயானு முசல்லமத்து. எப்படி உகுலிச அல்லது சுத்தமாக்கப்பட்ட மாடு. உகுலிச லவுனுகா விளங்குதா? அதனுடைய நிறம் தூய்மையாக்கப்பட்ட மாடு. மஞ்சள் நிறம் மட்டும்தான் இருக்கும். இது எதிலிருந்து வந்துச்சு விளங்குதப்பா? பா உகுலிச லவுனுகானுடைய நிறம் தூய்மையாக்கப்பட்ட மாடுன்னா என்ன? இந்த முசல்லமத்துங்கிறது மீன் சலிமலஹூ கதா, சலிமலஹூ கதாவிலிருந்து எடுக்கப்பட்டது. முசல்லமத்துனால்தான் அர்த்தம் வைக்கிறோம். உகுலிச லவுனுகா அதனுடைய நிறம் தூய்மையாக்கப்பட்ட மாடு, கலப்பற்ற மாடு என்ன அர்த்தம் வைக்கிறோம். அப்போ இந்த முசல்லமத்து எதுலேருந்து வந்துச்சு? மீன் சலிமலஹூ கதா, சலிமலஹூ கதாயிலிருந்து வந்ததாக இருக்கும். சலிமலஹூ கதாவிலிருந்து இந்த அளவுக்கு சலாமத்தாக்கப்பட்ட மாடுன்னு அர்த்தம். சலாமத்தான மாடு. இதில் 2 அழிப்பிற்கு ஒரு அழிப்பை வெட்டிடு. இதா ஹலுச லஹு அது சுத்தமாக இருந்தால், மஞ்சள் நிறம் மட்டும் இருந்தால் சலிமலஹூ கதான்னு சொல்லுவாங்களாம். இதாவில் 2 அழிப்பு இருக்கு வர்றா இருக்கா? இல்லை மண்டை அடிப்பு உட்காந்துக்கிட்டு இருக்கா? இதாவில் 2 அழிப்பு இருக்கு வர்றா. ஒரு அழிப்பு தவிர 2வது அழிப்பு வெட்டி இருக்கடா. இதா ஹலுசலஹு அது சுத்தமாக இருந்தால் சலிமலஹூ கதா என்று சொல்வார்களே இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அப்போ எந்த நிறமும் கிடையாது அதில், அந்த நிறத்தை தவிர. அதுக்கு விளங்குதான் ஆசியத்தை ஈகா. அதனுடைய நிறத்தை தவிர வேறு நிறம் இல்லாத மாடு விளங்குதா? மஞ்சள் மட்டும்தான் இருக்குது. அதில் கருப்பு, சிவப்பு, வெள்ளை எதுவும் இருக்காது. சுத்தமான பியூர் மஞ்சள். லாஷியத்து முசல்லமத்துன் லாஷியத்தை பீகா அதில் வேறு எந்த நிறமும் இல்லாத சலாமத்தாக்கப்பட்ட மாடு, தூய்மையாக்கப்பட்ட மாடு. லாஷியத்தை வியா லா லவுன பீகா அதில் வேறு எந்த நிறமும் இல்லாத, மஞ்சள் நிறத்தை தவிர வேறு நிறமும் இல்லாத மாடு. யுகாலிஃபு விளங்குதப்பா? யுகாலிஃபு லவுன ஜில்திகா அதனுடைய தோலின் நிறத்துக்கு மாறுபடுகிற வேறு எந்த நிறமும் இல்லாத மாடு. அப்படித்தானப்பா? யுகாலிஃபு லவுன ஜில்திகா அந்த மாட்டினுடைய தோலின் நிறத்துக்கு மாறுபடுகின்ற வேறு எந்த நிறமும் இல்லாத மாடு. வையவில் அசலிலே இது லாஷியத்தை என்பது மஸ்தரு விஷா வஷியத்தன்லேருந்து வந்ததான். இது சொல்லுவாங்க. இதா கலத்த விஷாகு என்று ஷியத் என்று சொல்லுவாங்க. எப்போ இதா கலத்த பி லவுனிகா லவுலன் ஆகிற வேறொரு நிறத்தோடு நிறம் கலந்திருந்தால் எப்படி சொல்லுவாங்களாம்? ஷியத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நிறம் கலந்த மாடுன்னு. இப்போ லாஷியத்தனில் வருது, அந்த நிறத்தோடு வேறு நிறம் கலக்காதுன்னு. உடனே காலு அவனை சொல்லிட்டான். இப்போ தாங்க கரெக்டாக சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? விளங்குதப்பா? லா ஃபாருக்கும் வலாபிக்கு அவானும் பயதானிக்கு போல் மாற்று தூமரும். அதுக்கடுத்து இன்னஹா பக்கரத்துன் செவ்வாவு
ஃபாக்கிவில் உணுகா சுரு நாதிரின் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து இன்னஹா பக்கரத்தும் லா தலூரும் துசீர் உலர்ந்த வலா தஸ்கில் அரிச முசல்லமத்து லாஷியத்தை ஃபீகா அப்படின்னு சொன்ன உடனே காலு அல்ல ஆன ஜெயித்தேன். இப்போ தாங்க சரியாக சொல்கிறீங்க காணும். ஏய் காலு அல்லான இப்போந்தேன் அல்லானில் உள்ள அலிஃபுலாம் என்னது அது சாதிதான அலிஃபுலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் உதூரியத்தான அலிஃபுலாம் அர்த்தம் வைக்கிறாங்க. அலிஃபியால் அதை நக்கல் பண்ணுவாங்க. வக்கத்துசாது லாசிமன் கல் லாத்தி வல்லான வல்ல தீன சும்மல் லாத்தி. அல்லாத்தில் உள்ள அலிஃபுலாமு அல்லத்தில் உள்ள அலிஃபுலாமு அல்லான உள்ள அலிஃபுலாமெலாம் ஜாயிதான அல்லன்னு சொன்னாங்க. ஆனால் அல்லான்னா இப்பொழுது ஆன்னா எப்பொழுதாதுன்னு அர்த்தம். எனக்கு உதூரியத்தான் அலிஃபுலாம்னு அர்த்தங்க வந்து எப்படி அங்கே வந்து ஜாயிதாகும் நக்கல் பண்ணுவாங்க போல். அதில் உள்ள அலிஃபுலாமு என்ன சொல்கிறாங்க ஜாயிதுங்கிறாங்க அல்லான்னு அலிஃபுலாமு. ஆனால் ஹுதூரியத்தான அர்த்தம் வேறு வருது. ஹுதூரியத்தான ஜாயிதுனா அர்த்தமெல்லாம் வரக்கூடாது. அல்லான்னா இப்பொழுது இல்லைப்பா அர்த்தம். இப்போ உதூரியத்தான அலிஃபுலான ஜாயிதுங்கிறாங்க. என்ன செய்யா ஏங்க ஜாயிதுன்னு சொல்லிக்கிட்டு உதூரியத்துடைய அர்த்தம் வேறு வைக்கிறீங்களேங்க. அல்வியால் அழுகுறாங்களப்பா நக்கல் பண்ணுறாங்க. அல்லான இப்போந்தேன் அல்லான இப்பொழுதுதான் ஜீத்தபிலக்கி சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறீர். அப்படி அக்கிக்கத்தி வஸ்வில் பக்கரத்தி அந்த மாட்டினுடைய தன்மையினுடைய யதார்த்தத்தை இப்போ தாங்க நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அக்கக்குத்தகா இல்லைனா இப்போ தான் எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க. நானும் இப்போ தாங்க நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் கண்டுபிடிச்சிடறேன் அல்லான்ட்டான். இப்போ குறிய கம்மியாக ஒதுப்படுக்கு ஆல் ஆன் எப்படி ஆல் ஆன் ஒரு மத்து வச்சு இஸ்லாமுடைய அம்சா வச்சு கொண்டுறாங்க. ஆல் ஆன் இப்போ தானுங்க சரியாக சொல்கிறீங்க என்ன அர்த்தமா நீட்டுவது உண்டு. ஆல் ஆன் அது இஸ்திமாம் தான். அது இஸ்திவாமி இப்போ தான் கரெக்டாக சொல்கிறீங்க. மேலும் அலானே எப்படி ஓதப்பட்டிருக்கான் இல்லை அல் ஆன் இருக்குல்லடா அந்த அம்சாவை தள்ளிட்டு அந்த அம்சாவுடைய அர்க்கத்தை லாம்பு கொடுத்து அலானே அல் ஆன் இருக்குல்லப்பா இல்லை அல் ஆனில் உள்ள அந்த அம்சாவை தள்ளிட்டு அந்த அம்சாவுடைய அர்க்கத்தை எது கொடுத்தாரு லாம்பு கொடுத்தாரு அலானே அலான அப்படி அதிவில் அம்சத்தி அம்சாவை போக்குவதை கொண்டும் இல்காய் ஹரக்கத்தியா அம்சாவுடைய ஹரக்கத்தியால் லாமி லாமுக்கு தருவது கொண்டும் விளங்குதா போடுவது கொண்டும் அலானு ஓதப்பட்டிருக்கு. இப்போ தாங்க கரெக்டாக சொல்கிறீங்க. பதபழுகா இந்த மாட்டை வாங்கி அறுத்தார்கள். எழுது சுருக்கம் இது. பதபழுகா மாட்டை அறுத்து விட்டார்கள். அதான் ஃபீகி பதபஹுகா என்பதில் இருக்கிறது இஃப்திசான சுருக்கம் இருக்கிறது. அவனோட தகுதீர் எப்படி இருக்கும்? தகுதீரு அஸ்ஸலுல் பக்கரத்தல் மன்ஊத வர்ணிக்கப்பட்ட அந்த மாட்டை அவர்கள் வாங்கினார்கள் பெற்றார்கள். அஸ்ஸலுனா கஷ்டப்பட்டு உண்டாக்குனாங்கன்னு அர்த்தம். அஸ்ஸலு அல் பக்கரத்தல் மன்ஊதத்தை வர்ணிக்கப்பட்ட அந்த மாட்டை அவங்க உண்டு பண்ணாங்க. தபஹூகா அதை அறுத்தார்கள். ஆனால் ஒமாக்காது எஃபாலும் சாமானியமாக அதை அறுப்பதற்கு நெருங்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டான். வருது வரலாற்றில் விளங்குதப்பா. ஒரு சாலிகான ஒரு மனிதர் இதை கேள ஒரு வலியுல்லா பனீஸ்வரில் நிறைய வலியுல்லாக்கள் இருந்தாங்க. ஒரு வலியுல்லா பனீஸ்வரில் ஒரு வலியுல்லா மனிதர்கள்ல அவங்களுக்கு மூத்தினுடைய அடையாளம் நல்லவங்க பெரியவங்களுக்குலாம் மூத்தினுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவங்க சின்ன வயசு ஒரு சின்ன பையன் இருக்கிறான். என்ன இருக்கு அவங்களும் வாலிபமான வயசில் இறந்துட்டாங்க. இந்த வலியுல்லாங்க மூத்தினுடைய அடையாளம்லாம் தெரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன பையன் இருக்கிறாரு. அவங்களுக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு மாடு சின்ன கண்டுபிடிச்சி. அந்த மாட்டை கூட்டு வந்தாராம். யாரு? அந்த மகான் வலியுல்லா அந்த மாட்டை கூட்டு காட்டு பக்கம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ் அஸ்தௌதியுக்கஹா இந்த மாட்டை என் மகனுக்காக வேண்டி ஒன்றை அமானிதமாக ஒப்படைக்கிறேன். வதி ஆனாலே அடைக்கணும்னு அர்த்தம். அடைக்கலை பொருளுக்கு தான் வதி ஆங்குவாங்க. ஓண்டை நான் ஒப்படைக்கிறேன் யா அல்லாஹ். என் மகன் வாலிபமானதுக்கு பிறகு என் மோண்டை ஒப்படைச்சிரு. நீ தான் என் பிள்ளைகளை பாதுகாக்கணும். என் மனைவி சின்ன பிள்ளை, பையனும் சின்ன பையன். ஓண்டை நான் வரப்போகிறேன், அழைப்பு வந்துருச்சு, அழைப்பு ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு நீண்ட 1000 தாள்லாம் கேட்கல. அல்லாஹ் ஒரு அடியானை சந்திக்கணும்னு நினைக்கும் போது மூமினும் சந்திக்கணும்னு நினைப்பானான். இன்னும் இருக்க போகிறேன்னு நினைக்க மாட்டான். விளங்குதா? அவன் எனக்கு அடையாளம் வந்துருச்சு, உன் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு இருக்கிற இந்த ஒரு மாடு, இந்த மாட்டை என் பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிரியாமோ வந்து கேட்கும்போது கொடுத்துறியாலாம். இந்த காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு உன்னோட அமானிதமாக ஒப்படைக்கிறேன். என் மூணுக்கு நீ கொடுத்துரு. நீ என் பிள்ளைகளை மனமுகளை பாதுகாத்துக்கோ எல்லாருமே போய் படைச்சவனையும் தம்புறானையும் லாயிலா இல்லைல்லா எல்லாம் சொல்லிட்டு எல்லாட போயிட்டார். பர்னீஸில் உள்ளவங்க அவங்க அதுக்கு எடுத்தவங்க போனதுக்கு பிறகு இந்த பையன் வளர்ந்து வாலிபமானார். அவன் காசு தேவைப்படுச்சு. அவனுக்கு
காசு என்னச்சியே தேவைப்பட்டுச்சு. ஒன்று 3 சொன்னாங்க அந்த அம்மா, எப்பா தம்பி அந்த பையன் வாலிபம் ஆகிட்டார், காசு தேவைப்படுது, நீ காட்டுக்கு போ, காட்டில் போய் சொல்லு, யாரெல்லாம் எங்கள் அத்தா உன்ட்ட அம்மானிதமாக பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல அந்த மாட்டை என்கிட்ட தந்துரு என்று கேளு. அந்த மாடு வரும், தும்பை பிடிச்சி இழுத்துட்டு வந்துரு, கைத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருன்ட்டாங்க. அம்மாவுடைய பேச்சுக்கு பாரல்லி உம்மிகி, தாய்க்கு பிரிவிட செய்கிற பையன் அவர். வலியுள்ளாவுடைய மகன் வலியுள்ளாவை தானே இருப்பார். எனக்கு மீதும் அப்படி தான் இருக்கும். அவர் மனைவிட்டு அவர் சொல்லிட்டு தான் இறந்தார். ஏம்மா இந்த மாட்டை கொண்டு போய் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன், காட்டில் விட்டுட்டேன், உனக்கு எப்போ காசு தேவைப்படுதோ நம்ம மகன் வாலிபமானதுக்கு பிறகு அனுப்பி அதை பிடிச்சிட்டு வர சொல்லி அது நீ என்ன செஞ்சுக்கா விற்று நம்ம குடும்ப தேவையை நிறைவேற்றிக்கன்ட்டு தான் போனார். இப்போ காசு தேவைப்படுது, உடனே மகனை கூப்பிட்டு போப்பா, நீ போய் அந்த மாடு ஒன்று வரும், எங்கள் அத்தா விட்டுட்டு போன மாட்டை நீ தந்துரியாலான்னு கேளு, அந்த மாடு வரும், தும்பை பிடிச்சி இழுத்துட்டு வந்துரு, தும்பை பிடிச்சி கயிறு அந்த கயிற்றை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, கயிறு அதுக்கு மாட்டு கயிறு இருக்கும்ல பிடிச்சி இழுத்துட்டு வந்துருட்டான். உடனே அந்த பையன் போனார், யாரெல்லாம் ரொம்பே படைச்சவனே தம்புறானே, எங்கள் தப்பனார் விட்டுட்டு போன மாட்டை என்ன தந்துடணும் ரொம்பே என்னார், போய் ஜம் 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 நகர்ந்து அப்படியாது சொன்ன என்ன செஞ்சு அந்த மாடு ஜம்னு குதிச்சுக்கிட்டு அப்படியே அந்த மஞ்சள் மாடு ஓடியாருது, தும்புலாம் இருக்குது இருக்கா, என் மேலே ஏறிக்கி அடிச்சு அந்த மாடு எல்லாம் இருக்கப்போ நான் ஏற மாட்டேன். எங்கள் அம்மா தும்பை பிடிச்சி இழுத்துட்டு வர சொன்னாங்க. எங்கள் அம்மா அந்த மாட்டுக்கு மேலே ஏறி வான்னு சொல்லலை, தும்பை பிடிச்சி கைத்தை பிடிச்சி கூட்டுவான்னு தான் சொன்னாங்க. அவன் மேலே ஏற முடியாதுன்னாங்க. நல்ல காலம் ஏறலை, என் மேலே ஏறி இருந்த கையாம நாள் வரை நீ இறங்கியிருக்க மாட்டேன், மேலேயே வச்சு உன்னை சுற்றி சாப்பிடிச்சிருப்பேன். உங்கள் அம்மா பேச்சு அப்படியே கட்டுப்பிடிட்டியப்பா, பெற்ற தாய்க்கு அப்படி கட்டுப்படுறாங்கப்பா. அது மாடி சொல்லிடுச்சு, மாடி இப்படி பேச்சுன்னு கேட்குறியா கேட்டேன், விளங்குதா? இவன் பனீசர் கேட்க மாதிரி கேட்குறான், என்னது விளங்குதா? நபிசல்லான்னு சொன்னாங்க, பனீசல் காலத்தில் ஒருத்தன் மாட்டுக்கு மேலே ஏறி சவாரி செஞ்சான். புகாரி ஷெரீஃபில் வருது, பனீசல்ல ஒருத்தன் மாட்டுக்கு மேலே ஏறி சவாரி செஞ்சான். இப்போ காலத்தில் பகரது அந்த மாடு சொல்லியது, இன்னமா குலிக்குத்திலில் அரிசி, நான் வேளாமைக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறேன், சவாரி செய்வதற்காக வேண்டி படைக்கப்படலை. அது குதிரை ஒட்டகம் சவாரி செய்யலாம், நான் எதுக்குள்ளவன் கிடையாது, வேளாமைக்குள்ள வேறு விழுவலாம், வண்டி போட்டலாம், இதுக்குள்ளவனா. இன்னமா குலிக்குத்திலில் அரிசி, வேளாமைக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் என் மேலே வந்து ஏறி சவாரி செய்கிறேன்னு சொல்லிச்சின்னாங்க. சுபஹானல்லாஹ், பக்கரத்தும் தத்துக்கல்லமும். மாடு பேச்சுங்களை யாரும் சொல்லலாம், மாடு பேச்சுங்களா யாரும் சொல்லலான்னாங்க. என்ன சுபஹானல்லாஹ் சொல்கிறீங்க? சுபஹானல்லாஹ்னா அஜித்துக்கு சொல்கிறதில்ல, நான் சொல்கிறேன் பனீர் காலத்தில் மாடு பேச்சுன்றது, நீங்கள் சுபஹானல்லாஹ்ங்கிறீங்க. ஊமின் பிதாலிக் அபூபக்கர் உமர் உமா சம்ம, இதை நான் நம்புகிறேன், அபூபக்கர் அலி எல்லாரும் நம்புகிறார்கள், உமர் அலி உமா சம்ம, 2 பேருமே அங்கே இல்லை. அந்த சபையில் யாரும் இல்லை, அபூபக்கர் இல்லாதானும் இல்லை, உமர் இல்லாதானும் இல்லை. விளங்குதான் கேட்டேன். அப்போ நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடியவங்க அபூபக்கர் அலி எல்லாரும் உமர் இல்லாதானும். நீங்கள் சுபஹானல்லாஹ்ங்கிறீங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறேன் மாடு பேச்சுன்னு. விளங்குதா? ஒரு ஓனாய் ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போய்விட்டது. ஆட்டில் ஒரு ஓனாய் வந்து இணைஞ்சிருச்சு, தூக்கிட்டு போயிடுச்சு. உடனே ஆட்டி இடையன் விரட்டினான். பனீர் காலத்தில் நடந்தது சொல்கிறாங்க சொல்லாங்க. அந்த ஆட்டி இடையன் ஆட்டுக்கு சொந்தக்காரன் அந்த ஓனாயை விரட்டி ஓனாய் வாயிலிருந்து ஆட்டை கழட்டி போயிட்டான். விளங்குச்சா? உடனே அந்த ஓனாயை சொல்லிச்சு, ஏம்டா அல்லாஹ் தந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு வர்றேன், என் வாயிலிருந்து நீ பிடிக்கிட்டு போறியா, போ. ஒரு காலம் வரும், ஆடு மேய்க்கிற பொறுப்பே எங்களுக்கு தான் இருக்கும். ஆடு மேய்க்கிற பொறுப்பே யாருக்கு தான் இருக்கும்? யாருக்கு இருக்கான்? எங்களுக்கு தான் இருக்கும். விளங்குச்சா? நாங்கள் தான் ஆட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஏமனார் சமீபத்தில். இதில் இஷார் உத்திலத்தில் வருதுலப்பா, ஒட்டகம் கேட்பாரற்று விடப்படுமே. ஆனால் ஒரு காலத்தில் செல்வம் பொங்க ஆரம்பிச்சிடும், எல்லாத்துலேயும் காசு இருக்கும். இப்போ அது தெரியுதுப்போ, எல்லோடையும் காசு இருக்குது. அவன் ஏடிஎம் வச்சுருக்கான், எல்லாம் வந்து என்ன இருக்குது, ஃபோன்லேயே வச்சுருக்கான். ஜிபே அனுப்புவா, ஃபோன்பே அனுப்புவா வச்சுருக்குங்கிறான். விளங்குதா? அப்போது ஒரு காலம் வரும், செல்வ செருக்கோடு எல்லோரும் இருப்பாங்க. அப்போ ஓநாய்களான நாங்கள் தான் ஆடையை பாதுகாப்போம். விளங்குதா? அப்படிப்பட்ட ஒரு காலம் வரத்தான் போகுது. ஏன்னா இந்த ஓனாய் பேச்சு என்னாங்க சார், யாரும் சொல்லலாம் இதே புரிஞ்சத்து கல்லமும் ஓனாய் பேச்சானாங்க. இதில் ஓனாய் பேச்சுன்னு சொல்கிறோம், ஓனாய் பேச்சாங்கிறீங்க. ஊமின் விதாலிக்கு அபூபக்கர் உமர்
நான் நம்புகிறேன், அபூபக்கர் ரலி எல்லாரும் நம்புகிறாங்க, உமர் தான் நம்புகிறாங்க. உமா சம்மத் 2 பேரும் சபையில் இல்லை. அப்போ இந்த 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அப்படி நம்புவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலிருந்து ஹக்கு தான் வருவாங்க. மாடு பேச்சாண்டி கேட்குற அந்த பனீஸு விளங்குதா இல்லை, நம்ம உஸ்தாது கிடையாது, நம்ம ஹதீஸை சொன்னால் நம்பணும். விளங்குதா? அப்போ விளங்குதப்பா, எல்லாம் பேசும்பா, மாடு பேசும், ஆடு பேசும், எல்லாம் பேசும். அப்போ அந்த மாடு வந்து சொல்லிச்சு, நல்ல காலம் நீ ஏறாமல் இருந்துட்ட, ஏறி இருந்தால் இறங்கியிருக்க முடியாது, கொஞ்சம் சுற்றி ஒன்று சாவடிச்சிருப்பேன்னுச்சு உங்கள் அம்மா பேச்சை கேட்டதுனால. அது அம்மா அத்தா பேச்சை கேளு. உடனே வந்துருச்சு. இந்த மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. உடனே அம்மா சொன்னாங்க, மார்க்கெட்டில் கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு விற்றுட்டு வாப்பாண்ணா. மார்க்கெட்டில் போய் ஒரு ரேட்டை சொல்லி விட்டாங்க அந்த அம்மா. உடனே இந்த பையன் என்ன செஞ்சார், அந்த மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். ஏய், ஒரு 10 திருவத்துக்கு எவ்வளோ முக்கிய சொல்லியிருக்காங்க, அதான் வருதா 3 தீனார் அந்த நேரத்தில். அது எத்தனை தீனாருக்கு தான் போவோம், 3 தீனாருக்கு தான் போகும். அந்த மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். வரும்போது 3 தீனாருக்கு திருன்ட்டாங்க அவங்க அம்மா. அந்த மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். வந்தால் ஒரு மனிதர் வந்தார், எங்கே தம்பி கொண்டு போகிறீங்க விற்கிறதுக்கா? ஆமாம். என்ன ரேட்டு? அது 3 தீனார். 4 தீனார் தர்றேனே, எனக்கு தான். ஏன்னா நீ நினச்சிவ கொடுத்துட்டு 4 தீனார் வாங்கியிருப்பேன். உங்கள் அம்மாட்ட போய் நீ சொன்ன மாதிரி 3 தீனாருக்கு விற்றுனா 1 தீனார் ஜேபில் போட்டுருவேன். விளக்குதா? விளக்குதுப்பா. ஆனால் அவர் சொன்னார், எங்கள் அம்மா 3 தீனார் தான் விற்க சொன்னாங்க, நீங்கள் 4 தீனார் இருக்கிறீங்க, எங்கள் அம்மாட்ட போய் கேட்கணும், கேட்டு வாப்பான்னு. ஏம்மா, ஒருத்தர் வழியில் நின்றுக்கிட்டு 3 தீனார் விற்க சொன்னீங்கல்லம்மா, 4 தீனார் தர்றேங்கிறாரு, விற்கட்டுமா? போப்பா விற்றுருப்பான்ட்டாங்க. 1 தீனார் கூட தானே தர்றேங்காரு, விற்றுருட்டாங்க. உடனே எங்கள் அம்மாட்ட கேட்டேங்க, 4 தீனார் 5 தீனார் தர்றேனப்பா. எவ்வளோ தர்றேனே? 5. அப்போ எங்கள் அம்மாட்ட கேட்கணும், என்ன இருக்க, எங்கள் அம்மாட்ட கேட்கணும், கேட்டு வா. ஏம்மா 5 தீனார் தர்றேங்கிறாருமா. சரிப்பா விற்றுருப்பான்ட்டாங்க. உடனே 6 தீனார் தர்றேங்கார். எத்தனை தீனார் தர்றேங்கிறாரு? அதிகமாக 6 தீனார் தர்றேங்கிறாருப்பா. சரி. அப்போ ஒரு மனிதர் கிடையாது, அந்த அம்மா விளங்கிட்டாங்க. அவர் யார் கிடையாது, மனிதர் கிடையாது, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு மலக்கு. நீ என்ன செய்ய, மாட்டை விற்கவா வேண்டாமான்னு அவர்கிட்ட கேளு. அந்த மாட்டை விற்கவா வேண்டாமான்னு கேளு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படி நடந்துக்கணும். மறுபடியும் வந்தார் அந்த பையன், இந்த மாட்டை விற்கவா வேண்டாமான்னு எங்கள் அம்மா கேட்டாங்க, அப்படி கேளு. இந்த மாட்டை விற்க வேண்டாம், கொண்டு போய் உங்கள் வீட்டில் போய் கட்டி போடு, உங்கள் வீட்டில் கட்டி போடு. ஒரு கூட்டம் வர்றான், ஒரு கூட்டம் என்ன செய்கிறான், இந்த மாட்டை தேடிக்கிட்டு வர்றான். விளங்குச்சா? அதுவே உங்கள் வீட்டில் கட்டி போடு, முத்தத்தில் தேடிக்கிட்டு வருவானுவோம். வந்து என்ன ரேட்டுன்னு கேட்பான். நீங்கள் சொல்லுங்க, இதுக்கு ரேட்டு கிடையாது. என்ன கிடையாது? மாட்டை அறுக்கணும், மாட்டை அறுத்து தோலை உரித்து தோல் நிறைய தங்க காசு தரணும், அப்போ தான் அந்த மாடை தருவோன்னு சொல்லுங்கள். அவன் கட்டாயம் தந்துடுவான், அவனு செஞ்சிடுவான். எனக்கு தேவைப்படுது தருவான். தோல் நிறைய தங்க காசு கேளுங்க, உங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டுட்டான். ஏமா, அந்த மனிதர் வந்து இந்த மாட்டை விற்க வேண்டாம், வீட்டில் கட்டி போடணுமா முத்தத்தில். இந்த மாட்டை தேடி ஒரு கூட்டம் வர்றானுவலாம். என்ன இருக்குது, வந்து ரேட்டு கேட்பான். ரேட்டு கேட்டால் நீ என்ன செஞ்சிரு, ரேட்டு கிடையாது, மாட்டை அறுத்து தோலை உரித்து தோல் நிறைய தங்க காசு தரணும்னு சொல்ல வாங்கிடுவாங்களாம். கட்டி போட்டுட்டாங்க. அதே மாதிரி அவனுக்கு என்ன செய்கிறான், அப்படியே சுற்றிட்டு வர்றானோ மாடு. இந்த மாடு என்ன இருக்குது, லா ஃபாரிதும் வலா பிக்கர் அவானும் பைன தாரிக ஃபோல் மா தூமரும். விளங்குதா? அதுக்கடுத்து பக்கரத்துன் சஃப்ராவு ஃபாக்கிவு லவுனுகா தசூரு நாதிரீன். அதுக்கடுத்து இன்னஹா லா தலூனுன் துசீரு அல்லாவரா தஸ்கில் அரிச முசல்லமத்து லாஷியத்தை ஃபீஹா. இந்த சிவத்துள்ள மாட்டை தேடிட்டு வர்றானோ, அப்படி தேடிட்டு வரும்போது இங்கே கண்டி போடப்பட்டது. இந்த இருக்கா நம்ம நினச்ச மாடு என்ன பாரு, மஞ்சள் நிற மாடு, கனமாகவும் இல்லை, மெலுசாவும் இல்லை, வயசாலியாகவும் இல்லை, கண்ணுக்குட்டியாகவும் இல்லை, மஞ்சள் நிற மாடு. மாட்டை பார்த்த உடனே அப்படியே சூப்பராக இருக்கு பாரு. இந்த மாடு தான், மாடு நம்ம நினச்ச மாடு தான், மூசா நபி சொன்ன மாடு தான். உடனே என்ன இருக்கு, இல்லை விளங்குதானே, இந்த மாடு தான் அது. எனவே அந்த அம்மாட்டையும் அந்த எத்திமிட்டையும் வந்து கேட்குறாங்க, ஏம்மா அந்த மாடு தாரீங்களா ரேட்டுக்கு? விற்கத்தான் கட்டி போட்டிருக்கோம். என்ன ரேட்டு? ரேட்லாம் கிடையாது, மாட்டை அறுத்து தோலை உரித்து தோல் நிறைய தங்க காசு தரணும். அப்படியேம்மா
தருணமாக தந்துருங்கட்டான். உடனே அந்த மாட்டை என்ன இருக்குது வாங்கி அறுத்தாங்க, தோலை உரித்து தோல் நிறைய தங்க அந்த காசை உள்ள விற்றுட்டானு. இந்த பணக்காரருடைய சொத்தை உள்ள விற்று அதில் போட்டானு. எல்லா காசும் உள்ளே போயிடுச்சு. எதுக்குள்ளே போயிடுச்சு? தோலுக்குள்ளே போயிடுச்சு. போன உடனே அந்த மாட்டை அறுத்தானுவோ, தோல் நிறைய தங்காசு கொடுத்து வாங்கினாங்க. உறுப்பு எடுத்து அடித்தாங்க. அது வாழை வச்சோ அல்லது நாக்கை வச்சோ கல்பை வச்சோ ஏதோ ஒரு வச்சு வச்சு அடித்தாங்க. அடித்த உடனே அந்த மாடு இணைஞ்சிருச்சு. இவன் தான் வெட்டினான்னு சொல்லி, இவன் தான் கொலை செஞ்சான்னு இணைஞ்சிருச்சு. விளங்குதா? இந்த மணி தான் கொண்டாந்து அந்த மாடு எடுத்து பேசிடுச்சு. விளங்குச்சா? மாடு பேசிச்சு. உடனே அவன் அந்த 2 பேரையும் வெட்டப்பட்டுருச்சு, கொலை செய்யப்பட்டார்கள். விளங்குதப்பா? இல்லைப்பா? மாடு தமிழ பேச்சு. என் பேச்சு அது மாடு பேச்சு. விளங்குதா? சரி, எங்கே இருக்கு? ஒமா காதிய ஃபாலூன் முடிஞ்சு போச்சுல, தான் படித்தாச்சா? சரி, ஏன் ஒன்று நெருங்க செய்யறதுக்கு நெருங்கலை? லீ தத்திவீலியும் அவர்கள் பேச்சை நீட்டியதினாலும் கசரத்தி முராஜாத்தியும் அவனுடைய கேள்விகள் அதிகமாக கேட்டதினாலும் கசரத்தி முராஜாத்தியும் மடக்கி மடக்கி கேள்வியை கேட்டதினாலும் அவங்க அதை செய்வதற்கு நெருங்கலை. அல்லது ஹவுஃபில் ஃபதிஹத்தி ஊரில் காத்தில் பகிரங்கமாகி விடுவான்கிற விஷயத்தில் கேவலப்பட்டதை பயந்ததினால், கேவலப்படுத்தப்படுவதை பயந்ததினால். என்ன அவனு தானே கொண்டிருக்கான், அதுக்காக வேண்டி அவனு அந்த வேலையை சீக்கிரம் செய்யலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சான். அவளி ஹவுஃபில் ஃபதிஹத்தி கேவலப்படுவதை பயந்ததினால், ஊரில் காத்தில் பகிரங்கமாகி விடுவது தெளிவாகி விடுகின்ற விஷயத்தில் கேவலப்படுவதை பயந்ததினால், அவளி ஹலாயி சமனிகா விளங்குதப்பா, அதனுடைய விலை அதிகமாக இருந்த காரணத்தினால் அதை செய்வதற்கு அவர்கள் நெருங்கவில்லை. இது ருவியை அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்ன ஷெய்கன் இது ருவிய அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை போல நான் சொல்லிட்டேன். விளங்குதா? இது ருவிய அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்க இருக்கு? அன்ன ஷெய்கன் சாலிகன் மீனுக்கும் பன்னீசர்களே ஒரு சாலிகான மனிதர். காணலகு அஜலத்துன்னு ஒரு மாடு இருந்துச்சு. அஜலத்துன்னு என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு மாடு இருந்துச்சு. வழங்குதா? ஃபத்தாபிகா அந்த மாட்டை கொண்டு வந்தால் கைவத்தை காட்டுக்கு வந்தார். கீழே போட்டுருக்கு பாரு. காட்டுக்கு வந்தார். கால சொன்னார், அல்லாமையா அல்லா இன்னி நான் அஸ்தௌதியுக்கஹா இதை ஓண்ட அமானிதமாக ஒப்படைக்கிறேன், அடைக்கல பொருளாக தருகிறேன். அல்லாமை இன்னி அல்லா நான் அஸ்தௌதியுக்கஹா ஒன்றை இதை அமானிதமாக அடைக்கலமாக தருகிறேன். லிபினி என் மகனுக்காக வேண்டி அத்தா எக்குபுற ஒரு பெரியவராக ஆகிற வரை ஓண்ட அமானிதமாக ஒப்படைக்கிறேன். அவர் பெரிய மனிதராக வாலிபமான ஒப்படைச்சிரு. இப்போ சப்பத்து அந்த மாடு வாலிபமானது. காணத்து அந்த மாடு வஹீதத்தன் தனித்தன்மை பெற்றதாக இருந்துச்சு. வஹீதான அர்த்தம் தனித்தன்மை பெற்றதாக இருந்துச்சு. இத்தில்க சிவாத்தி மேலே கூறப்பட்ட அந்த வர்ணனையை கொண்டு தனித்தன்மை பெற்றதாக இருந்துச்சு. அதான் எப்படி? அதாவது லா ஃபாரிதும் வலா பிக்கர் அவானும் பைனதாலிக்கு போல மாத்துவும் வரும். இன்னஹா பக்ரத்துன் சஃப்ராவு வாக்கியு லவுனுகா தசுரு நாதிரின். இன்னஹா பக்ரத்துன் லா தலூலுன் துசீருல் அருத வலா தஸ்கில் அரிச முசல்லமத்துல் ஆஷியத்த ஃபீஹா இருந்துச்சு. விளங்குதப்பா? இந்த மேலே கூறப்பட்ட அந்த வர்ணனையை கொண்டு தனித்தன்மை பெற்றதாக இருந்துச்சு. இப்போ சாவமூகா அந்த மாட்டை அவர்கள் தேடி வந்து அனுவல்ல வந்து விலை பேசினார்கள். இப்போ சாவமூகா அல் எத்தீம் அந்த எத்தீமான பையனிடத்திலையும் உம்மஹு அந்த பையனுடைய தாயிடத்திலையும் ரேட்டு பேசினார்கள். அத்தா இஸ்தரவுகா இறுதியிலேதி வாங்கினார்கள். பி மல் இ மஸ்கிகா அந்த மாட்டினுடைய தோல் நிரம்புதலை கொண்டு தாபன் தங்கத்தால் அந்த மாட்டினுடைய தோல் நிரம்புதலை கொண்டு வாங்கினார்கள். இப்போ காணத்தில் பக்கரத்து வந்த மாடு இதுதாக்க அந்த நேரத்தில் சலாசத்தி தனானிங்கிற 3 தீனார்களுக்கு பெருமதியாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எத்தனை மாடு எவ்வளவுக்கு தான்? 3 தீனாருக்கு பெருமதியானதாக இருந்துச்சு. விளங்குதா? ஆனால் தோல் நிரம்ப தங்கத்தை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஒன்று யாருக்கு மாதிரி பேசுனதுனால இந்த வலியுள்ளா இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தினருக்கு வரக்கத்து கிடைப்பதற்காக வேண்டி. ஆமாம், அப்புறம் இருந்துச்சு ஆடி பானுவோம் மரணத்தில் என்ன கொடுக்க பிடிச்ச உனக்கு. இப்போ காதவா இருந்து அஃபால் முகாரபா எதில் கட்டுப்பட்டது? அஃபால முகாரபா தானே அது. அவ்வால முபாரால காரபால் கடுது கானே சார கானே காத அசா காத கரபை கரபேன்னு சொல்லணும். சரிவா? இப்போ
காதவாயின் அஃபால் முகாரபாவில் கட்டுப்பட்டது. புதியது வைக்கப்பட்டிருக்கிறது துணுவில் ஹபர், ஹபர் நெருங்குவதற்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே? காத ஜெய்துன் குத்தலு, ஜெய்து கை வெட்டப்பட நெருங்கினார், வெட்டப்படலை, நெருக்கமாக இருக்கும், அவ்வளோதான். புதிய அலி துணுவில் ஹபர், ஹபர் நெருங்குவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? புதிய அலி துணுவில் ஹபரி அசூலன், ஹபர் நெருங்குவதற்கு உண்டாவதற்கு. விளங்குதா? புதியது வைக்கப்பட்டிருக்கிறது துணுவில் ஹபரி அசூலன், ஹபர் உண்டாவது நெருங்குவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதா தகல அலைகில் நஃபி, நஃபி நுழைந்து விட்டால் கீழே சொல்லப்படும் மானாவுல் இஸ்பாத்து, அதனுடைய மானா என்ன இருக்க? நடந்துருச்சின்னு அர்த்தம். முத்தலக்கன் அது மாதியா இருந்தாலும் தான் முதாரியா அந்த கிளை போட்டிருக்கு. மாதியா இருந்தாலும் தான் அது நடந்துருச்சின்னு அர்த்தம். ஒமா காது எவ்வளவுனா அது செய்வதற்கு நெருங்கலைன்னா நடந்துருச்சின்னு அர்த்தம், செஞ்சானுன்னு அர்த்தம். விளங்குதா? கீழே சொல்லு மாதியன், மாதியா இருந்தால் இஸ்பாத்துக்கு வரும்னு சொல்லப்படுது. முதாரியா இருந்தாலும் மாதியா, லாய காதுன்னு வந்தாலும் தான், காதுன்னு வந்தாலும் தான், அது இஸ்பாத்துக்கு தான் வரும். சஹீகு சரியான கருத்து அன்னகு, இந்த காதவாகிறது சாயில் லஃபாலி ஏனைய ஃபெல்களை போத்தான். ஒலா யுனாஃபி கவுலுகு ஒமா காது எவ்வளவு என்பது ஒன்று முரண்படாது. கவுலகு தபாஹுவாக்கு நெருங்க என்ன செய்யாது, முரண்படாது. ஏல அந்த வேலையை செய்வதற்கு நெருங்கலைன்னு வருது, அறுத்தானுவோன்னு வருது. அப்போ சாமானியமாக அது வேறு நேரம், இது வேறு நேரம். அந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தானுல்ல, அந்த கேள்வி முராஜகத்தில் அந்த ரேட்டு பேசினானுல்ல, அது தண்ணியாக அதை செய்கிறதுக்கு நெருங்கலை. ரேட்டு பேசி முடிச்சதுக்கு பிறகு செஞ்சிடானுவோம், அப்படி அர்த்தம் வைக்கணும். அப்போ அம்மா காது எப்போது செய்வதற்கு நெருங்கலேன்னு வருது, அறுத்தானுவோன்னு வருது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குல்ல, அது முரண் கிடையாதுங்கிறாங்க. வலா யுனாபி கவுலு ஒமா காது எப்போது என்பது முரண்படாது. கவுலவு தபஹூகா, தபஹூகாவுக்கு ஒன்று முரண்படாது. ஏன் இஃப்திலாஃபி வகத்தையுமா, ரெண்டினுடைய நேரமும் மாறுபட்டு இருந்ததுனால். அவங்க கேள்வி கேட்டு இருந்த நேரம் வேற, அறுத்தது வேறு நேரம். இதில் மானாங்க கருத்து அன்னகும் அவர்கள் மா காரபு ஐயப்போலு அந்த வேலையை அறுக்கிற வேலையை செய்வதற்கு நெருங்கலை. அத்தன் தகத்து சுவாலாத்துகும், அவனுடைய சுவாலாத்துகள் முடிகின்றவரை, ஒன்கத்தகத்து தல்லுலாத்துகும் அவனுடைய காரணம் முடிகிறவரை தான், கேள்வியினுடைய காரணங்கள் முடிகிறவரை அதை அறுப்பதற்கு நெருங்கலை. அது எல்லாம் பேசி கேள்வி கேட்டு முடிஞ்சு ரேட்டு பேசி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ ஃபயலு அதை செய்தார்கள். கல் முதுத்தறியில் முல்ஜியல் ஃபேலி, அந்த செயலின் பக்கம் நிர்பந்திக்கக்கூடியவன் செய்வதை போட்டு செஞ்சாங்க. இல்லை வேலையை செய்ய மாட்டான், அவனை வறுப்புறுத்தி அடிச்சு விட்டா செஞ்சிருவான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது முதுத்தறியில் முல்ஜியல் ஃபேலி, அந்த செயலின் பக்கம் நிர்பந்தமாக நெருங்கி செய்யக்கூடியவனுடைய, நிர்பந்திக்கப்படக்கூடியவனுடைய செயலை போல அதை செஞ்சானு. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சான் அந்த வேலையை, ரொம்ப காசு கொடுத்து வாங்கினான். விளங்குதப்பா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.